ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 12வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 32,478 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 25.47% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கானா வினோத் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் அட்டகாசமான ஒரு கேம் பிளே கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காரு. ஸோ 10 பேருமே வந்து டாப் 10ல் இருக்கக்கூடிய ஆட்கள். அந்த டாப் 10ல் இவர் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. டைட்டில் வின் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. பட் அதில் ஒரு சிக்கல் வந்து இருக்குது. திவ்யா கணேஷ் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எஃபர்ட் வந்து போகிறாங்க. ஒரு 7% மட்டும் தான் முன்ன பின் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதனால் வினோத்துக்கு இதெல்லாம் பத்தாது. இதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் பொசிஷனில் திவ்யா வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 23,016 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 18.05% இருந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ திவ்யா கணேஷை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுற ஒரு பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ஏதோ ஒரு விதத்தில் வாக்குகளை வாங்கி குவிச்சிருக்காங்க. பட் எனி ஹவ் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறதுனால ரன்னர் அப் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதே போல் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்ததாக 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதி அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16,881 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.24% இருந்துட்டுருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ விஜே பார்வதி பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த சீசனுடைய ரொம்ப ஹெவி வெயிட் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனாலும் சில நேரங்களில் அது நெகட்டிவாக போயிடுச்சு. 4th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா சிங்க்லர் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11,169 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் 8.76% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ இவங்களுக்கு ஒரு சரியான பூஸ்டப் வந்து கிடச்சிது. அரோரா கண்டிப்பாக 100வது நாள் வரைக்கும் இருப்பாங்க வெயிட்டுக்குள்ளே அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா முன்னாடி பல விஷயத்துக்காக உள்ளர வந்துருந்தாங்க. பட் இப்போது நல்லாவே கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதனால் உள்ளர வந்து இருப்பாங்க. அதுக்கடுத்தாக 5வது பொசிஷனில் சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9,907 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.77% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ராவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தாங்க. ஸோ நெகட்டிவ் ஷேட் வந்து கொடுத்தாங்க. அந்த நெகட்டிவ் ஷேடே வேணும் தான் கொடுத்தாங்களோ அப்படின்ற மாதிரி இது யோசிக்க தோணுது. ஏன்னா அப்படி ஒரு ஷேடை வந்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீட்டுக்குள்ளே ரொம்ப நாட்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. 6வது பொசிஷனில் விக்ரம் 8,237 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் 6.46% இருந்துட்டுருக்காரு விக்ரம் அவர்கள். ஸோ இவரோட செல்வாக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து டோட்டலாக குறைஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து எஃப்ஜே பண்ண சம்பவம் வந்து அந்த மாதிரி. ஏன்னா எஃப்ஜே பண்ணலை அப்படின்னா அந்த சம்பவத்தை விக்ரம் அவர்களுடைய செல்வாக்கு வந்து குறைஞ்சிருக்காது. மேபி 3rd பொசிஷன் இல்லைனா ஒரு 4th பொசிஷன்லையாவது வந்து இருந்திருப்பார். பட் இப்போ நிலமே வந்து வேறு மாதிரி வந்து ஆயிடுச்சு, கை மீறி போயிடுச்சு. 7வது பொசிஷனில் சபரி அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 8,133 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.38% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சபரி அவர்கள். ஸோ சபரியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஜெம் ஆஃப் தி பர்சனாக வந்திருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கே ஒரு டவுட் வந்துருந்தது, ஏடா இப்படியெல்லாம் ஒரு ஆள் வந்து இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. ரியலாகவே சொல்கிறேன், அப்படி தான் இருக்கார். 100 நாள் ஒரு ஆளால் நடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நடிக்க முடியாது. ஆனால் அப்படியே ஒரு மனசு வந்து இருக்காப்புல வீட்டுக்குள்ளே. 8வது பொசிஷனில் கனி திரு அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6,717 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.27% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கனி திரு அவர்கள். அவ்வளோதான் கனியோட ஆட்டமெல்லாம் மேபி இந்த வாரம் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓரங்கட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம். ஆனால் கனி அவர்கள் ஏதோ சம்திங் வந்து பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே ராஜமாதா அப்படிங்கிற ஒரு பேரை வந்து வாங்கியிருக்காங்க, பட்ட பேரை. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னிங் கனி, சால்ட்டு கனி, சுகர் கனி அப்படின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க செல்ல பெயரால் வந்து சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. 5,615 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது
4.4% இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். சுபிக்ஷா அவர்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் அவங்க வந்து ஒரு மீனவ பொண்ணு அண்ட் வீட்டுக்குள்ளே வந்து நல்லா கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. கம்பேக்கெல்லாம் இதுக்கப்புறம் கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல. 10வது பொசிஷனில் அமித் பார்கவ். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 5342 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.19% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அமித் பார்கவ் அவர்கள். ஸோ இந்த மனுஷனுடைய ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பார்க்கணும் அந்த வீட்டுக்குள்ளே. ஏன்னா அவங்களுடைய குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ணுற விஷயமெல்லாம் வந்து இருக்குல்ல, அது வேறு மாதிரி வந்து பண்ணுவாப்புல. ரொம்ப க்யூட்டாக வந்து இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து ரொம்ப பியூராக வந்து இருக்கும். அவங்க குழந்தைகிட்ட வந்து அவர் பேசுகிற விஷயங்களாக வந்து இருக்கட்டும், அதே போல் வந்து அவர் மெசேஜ் சொல்கிறதா இருக்கட்டும். அமித் அவர்களை வந்து விஜய் சேதுபதி வந்து திட்டியிருப்பார் ஒரு வாரம், ஓகேவாங்களா, வச்சு செஞ்சுருப்பாப்புல. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் அவர்கள் போயிட்டு அவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இதை பார்த்தாக்கா அப்பாவை வந்து யாரோ ஒரு ஆள் வந்து திட்டுறாங்க போல், விஜய் சேதுபதி திட்டுறாரு போல் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து பதிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாரா, இல்லை வந்து எதாவது ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரான்லாம் தெரியல. ஆனால் மனுஷன் போய் வந்து இது கேமரா முன்னாடி சொல்லி, நீ வந்து எதுவுமே ஃபீல் பண்ணாத, பத்திரமா இரு, எதுவும் பிரச்சனை கிடையாது, அப்பா வந்து கேள்வி கேட்டார் விஜய் சேதுபதி சார், மற்றபடிக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் எதுவும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி அவங்க குழந்தைகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் கன்வே பண்ணார். அது சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி அவருடைய குழந்தைய பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஈகராக வெயிட்டிங்கில் நான் வந்து இருந்துட்டுருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக மக்களே, இந்த வினோத் அண்ட் திவ்யாவை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏன்னா வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 25% வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. திவ்யா வந்து 18% வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7% வாக்குகள் வந்து அதிகமாக இருக்குது வினோத் அவர்களுக்கு. அண்ட் ஒன் மோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீனுடைய வாக்குகளும் மேபி நம்மளுடைய வினோத் அவர்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. ஏன்னா அவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. நான் ரொம்ப கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 3% 4% ஆகுது கமருதீனோட ஓட்டுகள் வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அப்போது திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து ரொம்ப கிட்டத்தில் வந்திருக்காங்க. இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் அவர்கள் கொஞ்சம் பதட்டம் அதிகம், ஓகேங்களா. விளையாடுறான் அப்படிங்கிற பேரில் பட்டு 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 பட்டுன்னு பேசுவாப்புல, பட்டு 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 பட்டுன்னு ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாப்புல. அந்த மாதிரி எதுவும் இனிவரும் காலங்களில் எதுவும் பண்ணாமல் ஒரு சில இடங்களில் மட்டுமே ஸ்கோர் பண்ணிவிட்டு கம்முன்னு நகர்ந்துட்டு போயிட்டாரு அப்படின்னா வின் பண்ணிடலாம் டைட்டில். அதுவே ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா அப்படியே டவுன் பண்ணி விட்ருவாங்க மக்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. சாண்ட்ராவெலாம் நம்பர் 1ல் வச்சு நிறைய ஓட்டிங்ஸை போட்டு கொண்டாடி இருக்காங்க. ஆனால் சாண்ட்ராவோட நிலைமை இன்றைக்கி என்ன, ஆதிரையோட நிலைமை என்ன, அந்த மாதிரி வந்து எதுவுமே ஆகாமல் வினோத் அவர்கள் அல்லேக்கா பல்லேக்கா கம்முன்னு இருந்தார் அப்படின்னா டைட்டிலை வின் பண்ணி அழகாக தூக்கிட்டு வந்துடலாம். ஆனால் ஒவ்வொரு சீசன்லேயும் நான் வருத்தப்படுறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், டேய் அமைதியாக இருந்து தொலைங்களாண்டா, அதுதான் மக்கள் அவ்வளோ ஆதரவு தராங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே வெளியே வந்துடுவாங்க. அந்த மாதிரி வந்து எதுவும் பண்ணாமல் இருந்தாலே போதும். ஏன்னா திவ்யா கணேஷ் பண்ண மாட்டாங்க வாண்டட்லி பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் அது வந்து பெருசாக நெகட்டிவாக போய் சேராது. பட் வினோத் பண்ணாங்க அப்படின்னா அது வேறு மாதிரி வந்து போய் சேர்ந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத மட்டும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாலே அவருக்கு வந்து தெரிய போகிறதில்ல. ஆனால் ஃபேமிலி ரவுண்ட் வந்து போகும்போது அவங்களுடைய ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே மக்களே, இன்றைக்கான ஓட்டிங் முடிவுகளை வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவறான சந்தி. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.